தண்ணி இனிமேட்டு கர்நாடகா இருந்து வராதா? அதாவது ஒரு காலத்தில், அதாவது 1989 இங்கே வண்ணாங்குட்டைன்னு ஒரு இடம் இருக்குது. அதாவது எம்கே தோட்டம்னு சொல்லுவாங்க. அங்கே ஒரு சின்னதாக ஒரு கீர்த்தி வீட்டில் இருக்கும்போது என் வீட்டு எதிர்க்க வந்து ஒரு வாய்க்கால் இருக்கும். அந்த வாய்க்காலில் இது போல் 9ஆம் மாதம் 10ஆம் மாதம்லாம் திடீர்னு மழை மழை வரத்துக்கு முன்னாடி அந்த வாய்க்காலில் தண்ணி வரும் திடீர்னு. அப்போ எங்களுக்கு தெரியாது இந்த தண்ணி நம்ம வீட்டு வாசலில் வர அந்த வாய்க்காலில் வர தண்ணி 1000 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் குடகு மலையிலேருந்து வருதுன்றது எங்களுக்கு சத்தியமாக எனக்கெல்லாம் தெரியவே தெரியாது. அந்த காலத்தில் கரகாட்டக்காரன் படத்துலேயே குடகு மலை காற்றில் ஒரு பாட்டு கேட்குதுன்னு பாட்டெல்லாம் வந்துச்சு. ஆனால் எங்களுக்கு தெரியாது குடகு மலைனா என்ன, இந்த தண்ணி அங்கேருந்து தான் வருதுன்றது எங்களுக்கு தெரியாது. அதை போல் என்ன மாதிரி எவ்வளோ விவசாயிகள், நான் விவசாயி கிடையாது, விவசாயிகள் கூட தெரியாது இது அவ்வளோ தூரத்துலேருந்து வருதுன்றது. ஏன்னா ஆனால் இங்கே நாட்டை ஆள்ற பெரிய பெரிய ஆட்களுக்கு இந்த தண்ணி அங்கேருந்து தான் வருது அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். இப்போ எனக்கு தெரிஞ்சு இந்த 30-40 வருஷத்தில் எவ்வளோ செக் டேம் கட்டியிருக்கலாம். யாருமே வந்து அவங்கவுங்க வந்து பணத்தை வந்து எப்படி சேர்க்கலாம் அப்படிதான் நினச்சாங்களே கண்டி எவ்வளோ இடத்துல செக் டேம் கட்டியிருந்தா இப்போ வந்து விவசாயிகள் வந்து இப்போ இது போல் இன்னும் இந்த கஷ்டத்துக்கு வந்து ஆளாயிருக்க மாட்டாங்க. ஏன்னா விவசாயிகள் வந்து எதை தான் பார்ப்பாங்க, 2 சாகுபடி பார்க்கணும், அந்த சாகுபடி நல்லபடியாக வந்து வெள்ளத்துலேயும் புயல்லையும் மழையிலையும் அதை வந்து காப்பாற்றணும், அதை பார்ப்பாங்களா. அப்புறம் அவங்க வாங்குற கடனை பார்க்கணும். இதெல்லாம் வந்து அவங்க யார் மேலே நம்பிக்கை வச்சு யாருக்கு ஓட்டு போட்டாங்களோ கவர்மெண்ட் மேலே நம்பிக்கை வச்சு இவங்க பார்த்துப்பாங்க. ஆனால் இவங்க ஒரு இடத்துல கூட செக் டேம் கட்டல. நம்ம தண்ணி வரும்னு சொல்லிட்டு அந்த நம்பிக்கையிலே அங்கேருந்து வரும்ன்ற ஒரு எண்ணத்துலேயே செக் டேம் கட்டாமல், செக் டேம் கட்டியிருந்தா அட்லீஸ்ட் தண்ணி வந்து இருக்கும். அதுக்கப்புறம் அவங்க போர் போட்டு எடுத்துக்கலாம். அப்புறம் கையாலே சேர்ந்து கூட அப்புறம் தண்ணி ஊற்றுறாங்க. அப்படியே தண்ணி இல்லைன்னா கூட அது வந்து நிலத்தடி நீராக வந்து இருக்கும், நம்மளுக்கு அது எப்போ வேணால் எடுத்துக்கலாம் அப்படின்ற காலங்கள். இதெல்லாம் வந்து இழந்துட்டோம். அந்த காலத்தில் வந்து காமராஜர் வந்து தொட்டி பாலம்னு ஒன்று கட்டினார். அப்போல்லாம் வந்து லட்சக்கணக்கு 1000 கணக்குன்ற வார்த்தையில தான் நம்ம சொல்லிட்டு இருப்போம். இப்போதான் பயங்கரம் 1000 கோடி 2000 கோடி லட்சம் கோடின்னு சொல்கிறோம். அப்போ அந்த காலத்திலே வந்து காமராஜர் வந்து டேம் கட்டியிருக்காரு. அந்த தொட்டி பாலம் இன்றைக்கும் வந்து அந்த பக்கம் இந்த பக்கம் தண்ணி குடிக்க வந்து அந்த தொட்டி பாலம் கட்டினது ரொம்ப கம்மி தொகை தான். ஆனால் இன்னைக்கு இவ்வளோ தூரம் பேசப்படுது அப்படின்றது எதுக்கு சொல்ல வரேன்னா, நம்ம வந்து எல்லாத்தையும் விட்டுட்டோம். அதாவது விட்டுட்டோன்னா நம்ம காசை சேர்த்து வைக்கிற இதில் தான் இருந்தாங்களே கண்டி யார் எப்படி போனால் போட்டோம் அப்படின்ற ஒரு இது வந்து இன்னைக்கு எல்லாரும் வந்து சட்டசபையில் எல்லாரும் கூடி நாங்கள்